அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலுமே உங்களுக்கு 1க்கு 10ஆக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம். நீங்கள் அதிகமான பேரும் புகழும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. இவ்வளவு நாள் எனக்கு எதுவுமே சரிப்பட்டு வராமல் இருந்த ஒரு தொழிலோ அல்லது நீங்கள் ஒரு வியாபாரமோ வேலை வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் தானாகவே சரியாகி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வாழ்க்கை துணை வகையில் தகுந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வு தரக்கூடியதாக அமையும். வீடு மனை வாகனம் தொடர்பான இடங்களில் உங்களுக்கு அனுகூலமான நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு இன்னும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நானும் எங்கெங்கேயோ போய் ஜோதிடம் பார்த்துட்டேன், ஏதேதோ செய்து பார்த்துட்டேன், ஆனாலும் அதெல்லாம் சரியான பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமானவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு வெளிவரக்கூடிய காலகட்டம். கடன் வழக்கு எதிரி இவையெல்லாம் ஆகிய வகைகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் கூட சமரச பேச்சுகளால் சமூக நிலைக்கு உங்களுக்கு சுமூகமான நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஆலோசனையை வழங்கி குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு நாள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளாகவே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் அது நான் என்னென்னமோ செய்து சரிப்பட்டு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான ஒரு நேரமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தங்க நீங்கள் எதிர்ப்புகளை அதிகமான தெரிவிக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்க போகுது. தந்தை வழி உறவினர்கள் அளவான முறையில் உறவு வைத்துக்கொள்வாங்க. நீங்கள் ஒரு தொழிலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமானதாகவும் முன்னேற்றம் தரக்கூடியதாகவும் ஆதாயம் காணக்கூடியதாகவும் இருக்க போகுது. உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த செயல்நிலை எல்லாம் மாறி மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் பணி வாய்ப்புகளை பெறுவீங்க. அரசு சுற்றுலா துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகளும் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகளும் கூட பயணிகளும் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து பொருளாதார நிலை உயர பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தொழிலதிபராக இருக்கிறீங்க அப்படின்னா சிறந்த முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமாக நல்ல வியாபார வாய்ப்புகளை பெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழிலதிபர் முறையில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடியதாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. வியாபார புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இவ்வளவு நாளாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இவ்வளவு நாளாக வாங்க முடியல அப்படிங்கிற நேரத்தில் இப்போ உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரம் அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக பொதுவாக நீங்கள் தொழிலதிபர்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு சக ஊழியர்கள் மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக மாறலாம். தைரியமான குணத்தோடு பணி செய்வதால் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேலையில் உங்களுக்கு அதிகமான இடர் ஏற்படலாம். நீங்கள் எதிர்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வராது. நீங்கள் கண்டிப்பாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் வரப்போகுது. கண்டிப்பாக அதையும் முறியடித்து அதுலேயும் நீங்கள் சாதனை தான் புரிய போகிறீங்க. வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காம உங்களுக்கு எல்லா நன்மைகளையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இதே போல் இந்த வருஷத்தில் நீங்கள் மாணவராக இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் சிறப்பான பலனை காணக்கூடிய வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்வியில் விருப்பப்பட்ட பாடம் எடுக்கிறதுக்கான நேரம் அமையும். வெளிநாடு போய் படிக்கணும், ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இனிமே உங்களுக்கு கிடைக்கும். அதிகமான உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதகமான ஒரு பலன்களை உங்களால் எடுக்க முடியும். சாதனைகளை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய கவனம் அதிகமாக படிப்பை விட்டு சிதறாமல் பார்த்துக்கிறது இந்த நேரத்தில் நல்லது. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் 3 முறை வலம் வர்றது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் அம்பாளுக்கு எலுமிச்சையில் விளக்கு போடுறது நல்லது. நிறைய பேர் எலுமிச்சை விளக்கு வீடுகளில் போடுறாங்க. ஆனால் எலுமிச்சை விளக்கை வீடுகளில் ஏற்றக்கூடாது, கோவிலுக்கு போய் ஏற்றுவது தான் சிறப்பு. அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் துணையோடு விவாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக அமையும். முக்கியமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கலாம். அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாருக்கிட்டேயும் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் யோசித்து வார்த்தைகளை விடுறது நல்லது. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து இவையெல்லாம் உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடைகள் கூட நீங்கி சாதகமான முடிவுகளை நீங்கள் சந்திக்க முடியும். தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படலாம். வீடு பூமி மூலமாக வர வேண்டிய வருமானம் கூட தாமதப்படலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் கூட தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும். மற்றவங்க மூலமாக அதிகமான உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. அப்படி பெரும் பலனை பெறக்கூடிய காலகட்டமாக இனிமே உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் 1க்கு 2 முறை யோசித்து செய்தால் மட்டும் போதுமானது. உங்களுக்கு யாராவது பெரியவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த ஆலோசனை உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்று கொடுக்கக்கூடியதாக கூட அமையலாம். முக்கியமாக உங்களுக்கு சக ஊழியர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தி நீங்கள் சில ஒப்பந்தங்களை கூட முடிக்கக்கூடிய ஒரு வல்லவராக இருப்பீங்க. தொழில் வாழ்க்கையில் கண்டிப்பாக வளர்ச்சி காணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நிதியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகநிலை கணிப்புகளின்படி வரக்கூடிய காலகட்டம் பண விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. வீண் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்க. குறிப்பாக சுக்கிரனுடைய சாதகமான நிலை உங்களுடைய படைப்பாற்றலை மேம்படுத்தும். மேலும் தனித்திறமைகளை பயன்படுத்தி பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. எதிர்பார்த்த மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பரபரப்பான பணிகளுக்கு இடையில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. குறிப்பாக மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய விதமாக பதற்றம் அதிகரிக்கலாம். மேலும் உங்களுக்கு பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நீங்கள் விலகி நிற்கிறது நல்லது. மேலும் கடந்த கால தவறுகள் கூட பிரச்சனைகளை குறித்து உங்களுக்கு அதிகமாக சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமனுக்கு சிகப்பு நிற பூக்களை சூட்டி காணிக்கையாக படைத்திடுங்க நல்லது. தேவையற்ற தலைப்புகளில் இருந்து விலகி இருக்கிறது நல்லது. பசுவிற்கு பசும்புல்லை உணவாக கொடுக்கறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.